Praise Lord, welcome to JJ Pets and Gardens. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பல்ப்ஸ் மூலமா வளரக்கூடிய செடிகள் என்னென்ன நம்ம தோட்டத்துல இருக்கு அப்படின்றத பத்தின ஒரு வீடியோ. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் யாரனா பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரெயின் லில்லி வந்து தண்டர் லில்லின்னு இன்னொரு பேர் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பல்ப்லேருந்து வரும். பல்பு நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஒரு பல்ப் வச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு நிறைய மல்டிபிள் ஆகிடும். வெரைட்டிஸ் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது, ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. இதோ அதனுடைய இலைகள் இப்படி தான் இருக்கும், புல் மாதிரி தான் இருக்கும். மழை தண்ணி பட்ட உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பரான வெரைட்டிஸ். சிலதில் ஃப்ராக்னன்ஸ் உள்ளதும் இருக்குது, சிலதில் வந்து வாசனைகள் இருக்காது. இது பாருங்கள், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நமக்கு ரெயின் லில்லிஸ் பூக்குங்க. மழை வந்த உடனே உங்களுக்கு பூக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து வெரைட்டிஸ் நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ரெயின் லில்லி. நான் முதல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ரெயின் லில்லிஸில் இவ்வளோ கலர்ஸ் இருக்குன்றது தெரியாது. ஃபஸ்ட்டு நம்மளோட ஆன்ட்டி ஒருத்தங்க என்ன பண்ணாங்க, எனக்கு இந்த வெரைட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்ககிட்ட நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கார்டன் ஸ்டார்ட் பண்ண புதுசில் எனக்கு இது கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிட்ரினா வெரைட்டி. அப்புறமா தான் எனக்கு இதில் பேர்லாம் தெரிய ஆரம்பிச்சிது. இது வந்து அவங்க பேர் சொல்லாமல் தான் எனக்கு கொடுத்தாங்க. இது நல்லா பிரைட் எல்லோ, நம்ம சிஎஸ்கே எல்லோ சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான எல்லோ. இது பேர் சிட்ரினா. இது நிறைய சீட்ஸ் கொடுக்குங்க. சீட்ஸ் போட்டு வளர்ந்தது நான் காட்டுறேன். இது எனக்கு கொடுத்தாங்க. அப்புறம் ஒயிட்டில் இந்த வெரைட்டி, இது பேர் வந்து பியூட்ரோசெனசிஸ் சொல்லுவோம், அந்த வெரைட்டி. இது வந்து இலைகளே வித்தியாசமாக இருக்கும். இன்னொன்று பிங்க் ரோசியா வெரைட்டி. அது மூணும் தான் எனக்கு கொடுத்தாங்க. அப்புறம் கேண்டிடா ஒயிட்டில். இன்னொன்று வந்து பெட்டல்ஸ் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இது வந்து நம்ம கோவக்காய் பூ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதழ்கள் இருக்கும் இதில். இன்னொரு கேண்டிடான்ற வெரைட்டி பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரியான ப்ராட் பெட்டல்ஸ் இருக்கும். ஸோ இந்த 4 தான் நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். அப்புறமா இது எனக்கு அப்போ கூட எனக்கு தெரியாது இவ்வளோ பூக்குன்ற விஷயம் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி தொட்டி ஃபுல்லாக பரவிச்சு. சரி என்னவோ பூக்க போகுதுன்னு நினச்சி விட்டாச்சு. ஒரு நாள் மழை வரும்போது திடீர்னு நெக்ஸ்ட் டைம் வந்து நான் பார்க்குறேன், மொட்டு வந்தது கூட நான் கவனிக்கல. அப்போ ஃபுல்லாக எல்லோ பூத்து இருந்துச்சு. எனக்கு பார்க்கும் போது ரொம்பவே ஆசையாகிடுச்சு. ஓ, இதான் இதோட வெரைட்டி, இப்படி தான் போல இருக்குது, இது நிறைய பூக்குது அப்படின்றத நான் பார்க்கும்போது. ரெயின் லில்லிஸ்லேயே பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்டல், மல்டி பெட்டல், சிங்கிள் கலரு, டபுள் கலரு, மல்டி கலர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டி. அதோட பெட்டல் ஷேப்லேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய ஹைப்ரிட் கிராஸ் பாலினேஷன் பண்ணி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வாங்கின வெரைட்டிஸ் இது தான், ஓகேவா? அப்புறமா தான் நான் வந்து போக நிறைய கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். இன்னும் கலெக்ட் பண்ண ஆசையாக இருக்குது. ஆனாலும் வந்து நமக்கு இடம் தேவை. நம்ம சொந்த வீட்டில் இருக்கோன்னா தாராளமாக பண்ணலாம். வாடகை வீட்டில் இருக்கும்போது நமக்கு ரெயின் லில்லிஸ்லாம் தனித்தனியாக டேக் பண்ணி வைக்கும் போது நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து யோசிச்சுட்ருக்கேன். இப்போதைக்கு ஒரு 20 வெரைட்டிஸ் இருக்குது. இவங்க சேர்க்காம 20 இருக்காங்க. ஸோ அப்புறம் பார்க்கலான்ட்டு. ஸோ இதோட பல்ப் எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு சீடு போட்டு வளர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் காட்டுறேன். இதுதான் வந்து அந்த சீடு போட்டு வளர்ந்த சிட்ரினா. நம்ம எல்லோ கலர் இப்போ காமிச்சோம் இல்லையா, அதில் சீடு போட்டு வளர்ந்தது. எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள், நிறைய வளர்ந்துருங்க. கொச்சன்னு வளர்ந்துட்டே இருக்கும் அது. இது வந்து ரெயின் லில்லி இப்படி தான் இருக்கும். ஒரு பல்ப் எடுத்து காட்டுறேன், எவ்வளோ பெருசு வந்திருக்குன்னு பார்க்கலாம். பல்ப்ஸ் அப்ரூட் பண்ணோன்னா முன்னாடியே பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் திடீர்னு தான் இந்த கண்டென்ட் யோசித்தேன். அதனால் இப்போ என்னால் எடுக்க முடியல. நான் பெரிய பல்ப் எடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். ஏன்னா இதில் வந்து ரொம்ப பொடிசாக தான் இருக்கும். ஏன்னா சீட்ஸ் போட்டு இப்போ தான் வளர்ந்துருக்கு. ஸோ பல்ப்ஸும் குட்டியாக இருக்கும். நம்ம அப்படியே தொட்டியை கமுத்தோன்னா எடுக்க முடியும். ஆனால் இப்போ அந்த வேலை பண்ண முடியாது. இப்போ பெரிய பல்ப் எடுக்க முடியுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா அந்தி மந்தாரை. இதுவுமே நான் வீடியோவில் காமிக்கணும்னு நினச்சிருந்தேன். இதுவும் பார்த்திங்கன்னா அடியில் கிழங்கு வருங்க. இது மெச்சூராக தான் கிழங்கு வரும். ஸோ இது ஒரு பிளான்ட்டு. இது வந்து இதில் வச்சிடலாம். பக்கத்தில் ஒரு பேக் காலியாக இருக்குது. இப்போ மழை பெய்யறதுனால ஈஸியாக பிடிச்சிக்குவாங்க.
கஷ்டப்பட்டு எடுத்தாச்சு. எவ்வளோ பெரிய பல்பு பாருங்கள். இதுலேயே மொட்டு பாருங்கள் எத்தனை இருக்குது, 3 மொட்டு இருக்குது. ஸோ மெச்சூரான சிட்ரினா பல்பு. அதே மாதிரி எல்லா பல்பும் ஒரே சைஸில் இருக்குமா, ஒரே பெருசாக இருக்குமானா இருக்காது, டிஃபர் ஆகும். ஓகேவா, உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் எடுத்தேன். இது வந்து ஒரு பல்பு வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு தொட்டி ஃபுல்லாக பரவிடும். இது வந்து சிட்ரினாவோட பல்பு. ஓகேவா, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டியூப் ரோஸ் வெரைட்டி. டியூப் ரோஸில் நிறைய கலர்ஸ் இருக்கு இல்லையா. ஒயிட்டில் சிங்கிள் பெட்டல், மல்டி பெட்டல், பிங்க் சிங்கிள் பெட்டல், மல்டி பெட்டல், அப்புறம் எல்லோ, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பல்ப் வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு நிறைய வந்துடும். ஆக்சுவலாக நான் வந்து போன வாட்டி டியூப் ரோஸ் வீடியோ போடும்போது பிரித்து வச்ச பேபிஸ் தான் இவங்கெல்லாம். எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், குட்டி குட்டியாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுவும் வந்து நம்ம பல்ப்ஸ் மூலிமா ஒன்று வாங்கி வச்சா போதும், நிறைய வந்துடுவாங்க டியூப் ரோஸ். பாருங்கள், இந்த தொட்டிலையும் இருக்குது, இதுலேயும் இருக்குது பாருங்கள், இதுலேயும் இருக்குது பாருங்கள். மழை பெஞ்சோன்னா இன்னும் சூப்பராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நாள் முளைக்காமல் இருந்தது, எனக்கே இப்போ தான் தெரியுது. ஆக்சுவலாக இப்போ வீடியோ எடுக்கும்போது தான் பார்த்தா இந்த தொட்டியில் நான் வச்சுருக்கேன் போல இருக்குது. நான் ஆக்சுவலாக சாமந்தி தான் ப்ராபகேட் பண்ணி வச்சுருந்தேன், பார்த்தா இதில் சம்பங்கியும் வளருது. ஸோ இது ஒன்று. இதுவுமே நல்லா வாசனையாக இருக்கும், ஈஸியாக வளருங்க. நான் மற்ற செடிகளுக்கு கொடுக்குற ஸ்ப்ரே அது எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கேன். பூச்சி தொந்தரவு அவ்வளோ கிடையாது, நம்ம ரெகுலராக பார்க்கணுன்ற அவசியமும் கிடையாது. சீசன் வந்துச்சுன்னா தானாக பூக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து நம்பர் 2. நல்ல காற்று. இப்போ நான் என்னென்னா என்கிட்ட என்ன இருக்குது அதை தான் நான் காட்டுறேன். நிறைய வெரைட்டிஸ், நிறைய இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்ப்ஸ் மூலிமா வளரக்கூடியது. என் தோட்டத்தில் என்னென்ன இருக்கோ அது மட்டும் தான் நான் காமிச்சிட்ருக்கேன். ஓகேங்களா, உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நம்பர் 3 பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைடர் லில்லி. ஆக்சுவலாக பூத்து முடிச்சிட்டாங்க, நான் வீடியோ எடுக்க ஐடியாவே இந்த கண்டென்ட் இப்போ தான் யோசித்தேன் நான். இது வந்து ஸ்பைடர் லில்லி. இதுவுமே ஒரு பல்ப் வச்சா போதும், உங்களுக்கு நிறைய வந்துடுங்க. இது ஆக்சுவலாக ஒரு மெயின்டெனன்ஸே இல்லாமல் நான் போட்டு வச்சுருந்தேன். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லும் வருது. இது ஸ்பைடர் லில்லி, 8 கால் பூச்சி மாதிரி இருக்கும் இதோட இதழ்கள். நிறைய பூத்துது, நான் ஃபோட்டோ கூட எடுக்கலை. இது வந்து நம்பர் 3 ஸ்பைடர் லில்லி. ஓகேங்களா, நம்ம ரோஸ்க்கெலாம் இப்போ தான் கொஞ்சம் புத்துணர்ச்சி வருது, மொட்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு மொட்டு, நிறைய நியூ க்ரோத்து. இங்கே பாருங்கள், தெரியுதான்னு தெரில, உறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய நியூ க்ரோத் வந்திருக்கு. சூப்பர். இங்கே பாருங்கள், ஸோ பிளான்ட்டு இங்கே இருக்க ரோஸ் பிளான்ட்ஸ் சூப்பராக இருக்கிறாங்க. இனிமேல் கீழே இருக்கவங்கள தான் நம்ம கண்டுபிடிச்சி எடுத்து வைக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிரவுண்ட் ஆர்கிட், லேண்ட் ஆர்கிட், கிரவுண்ட் ஆர்கிட்னு நிறைய பேர் இருக்குது. இலைகள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பனைமரத்து இலை மாதிரி இருக்கும். இந்த தென்னை மரம் குருத்து வர ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இலை அந்த மாதிரி இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பல்ப் வச்சா போதும், நிறைய வந்துடும். இது ஆக்சுவலாக நான் லாஸ்ட் இயர் வாங்கினது. இதுலேருந்து நான் எடுத்து எங்கள் ஆன்ட்டி ரேவதி ஆண்டி அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து என்கிட்ட இருக்க ஒரு தொட்டி. இது வந்து நான் ஒரு 350 450 சரியாக ஞாபகம் இல்லை, அவ்வளோ ரேட் கொடுத்து வாங்கியிருந்தேன். ஸோ பரவாயில்ல, நல்லாவே ப்ராபகேட் ஆகிருக்கு. இப்போதைக்கு இவங்களை ரீபார்ட் பண்ணுற ஐடியா இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பல்ப் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு பல்ப்லேருந்து உங்களுக்கு எத்தனை வந்திருக்கு பாருங்கள், குட்டி குட்டியாக தெரியுதா. ஸோ இதெல்லாம் பல்ப்ஸு. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஒன்று வச்சிங்கன்னா போதும், நிறைய பக்கத்தில் வந்து அழகாக உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. நான் இந்த கலர்ஸும் வந்து வாங்கலான்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது கார்டனில் பார்த்திங்கன்னா இதே கலர் தான் வச்சுருந்தாங்க. இதில் வந்து எல்லோ, ஒயிட்டு, பிங்க்கு, டபுள் கலர் நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு. பார்க்கலாம், முடிஞ்சால் வாங்கலாம். ஸோ இது வந்து கிரவுண்ட் ஆர்கிட். இதுவும் வந்து பல்ப்ஸ் மூலமா வளருது. இப்போதைக்கு நம்ம 4 பிளான்ட்ஸ் பார்த்துருக்கோம். ரெயின் லில்லி, டியூப் ரோஸ், சம்பங்கி, ஸ்பைடர் லில்லி, அடுத்து கிரவுண்ட் ஆர்கிட், மொத்தம் 4 பார்த்துருக்கோம். இன்னும் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குன்றத வீடியோ தொடர்ந்து பாருங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அடுத்து என்ன பிளான்ட்டுன்னு பார்க்கலாம் வாங்க.